வணக்கம். ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவர் ரொம்ப பரந்துபட்ட சிந்தனை உள்ளவரா இருக்கணும். மொழி கடந்தவரா இருக்கணும். மொழியை பாரபட்சம் இல்லாமல் நேசிக்கிறவரா இருக்கணும். மற்ற மொழிகளில் வந்த படைப்பை கூட தன்னுடைய படைப்பு போல, தன் மொழி சார்ந்த படைப்பு போல கொண்டாடுகிறவராக, அப்படி ஒரு பிராட் மைண்டு உள்ளவராக இருக்கணும். ஜெயமோகன் ஏன் இப்படி சொல்றாரு? ஏன் இப்படி அவர் அவ்வளவு கோபம் அவருக்குள்ளார? ஏன் இவ்வளவு கோபம் உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறது ஏன் ஜெயமோகனுக்கு தெரியல? அப்படிங்கிறது தெரியல. மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு இருக்கு, பாராட்டப்பட்டு இருக்கு. அந்த படம் அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு குறை கூட சொல்லணுன்ற அவசியமே இல்லாத அவ்வளவு யதார்த்தமா இருக்கிற ஒரு படத்துக்கு உள்ளார போய் அவர் ஏன் இவ்வளவு விஷத்தை கக்குறாரு ஜெயமோகன் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜெயமோகன் மேல எனக்கு ஒரு அதீத மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஏன் அப்படின்னு தெரியல. அவர் எழுதியிருக்கிறாரு, சமகால சினிமாவை நான் விமர்சனம் செய்வதில்லை, கருத்தே சொல்வதில்லை, ஏனென்றால் நானும் இதில் இருக்கிறேன். எதுல? சினிமாவில் இருக்கிறாராம். இது கலை ஒன்றுமில்லை, பிரச்சாரம் கூட அல்ல, வெறும் வணிகம், 100 விழுக்காடு வணிகம். ஆமா, வணிகம் தான். ஆகவே ஒரு வணிகர் இன்னொருவருடைய வணிகத்தை அழிக்கலாகாது. எப்படி அழிக்க முடியும்? அது ஒரு உள்நெறி, ரைட்டு. ஆனால் யானை டாக்டர் எழுதியவன் என்கிற முறையில் இதை எழுத வேண்டியிருக்கிறது. புகழ்மொழிகள், புல்லரிப்புகள், வாழ்த்துகள் வழியாக நேற்று மஞ்சுமல் பாய்ஸ் என்கிற மலையாள படத்தை பார்க்க முடிஞ்சுது. பார்த்துட்டாராம் யாரு? ஜெயமோகன் மஞ்சுமல் பாய்ஸை பார்த்துட்டாரு, ரைட்டு. முதல் விஷயம், மலையாள சினிமாவுக்கு நம்மவர் அளிக்கும் புல்லரிப்பு, குறிப்பா தமிழ்குந்து நாளிதழ் மலையாள சினிமா சார்ந்து 24 மணி நேர புல்லரிப்பு நிலையிலேயே இருக்கு. எல்லா படமும் அதன் பார்வையில கிளாசிக் தான். அவற்றில் பல படங்கள் பெற்ற அன்னை உட்கார்ந்து பார்க்க முடியாத சலிப்பூட்டும் போலி படைப்புகளாகவும் இருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் படம் தமிழ்ல வந்திருந்தா இங்குள்ள எளிய விமர்சகர் கூட ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. என்ன கேள்வி? அது எப்படி தமிழ் நாளிதழ்கள்ல செய்தி வெளிவந்த அவ்வளவு பெரிய இடர், அவ்வளவு பெரிய விஷயம், ஒரு வீர சாதனை கேரளத்துல அந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தெரியாமலே இருந்துச்சு? பிரமாதமான கேள்வி கேட்கிறார் ஜெயமோகன். மஞ்சுமல் பையன்கள் அதை ஊர்ல சொல்லவே இல்லையா? அது ஒருத்தன் இன்னொருவனுக்காக உயிர் கொடுக்க துணிந்த தர்மம், அதை அப்படியே மூழ்கடிச்சு வச்சாங்களா என்ன? நாட்கணக்கில் கூட செய்தி கசிலையா? கிளைமாக்ஸ் நிகழ்ச்சிக்காக சமையல் செஞ்சு உருவாக்கப்பட்ட காட்சி அது. ஆனா மல்லு படம்னா அது ரியலிசங்கிறாங்க நம்மூர் அறவேக்காடுகள் சொல்றாங்களாம், கேரளா படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு. இத ஜெயமோகன் சொல்றாரு. அது எப்படியே போட்டோம், எல்லா படங்களுமே விதவிதமான ஜோடனைகள் தான், வெறும் பொழுதுபோக்குகள் தான். எளிய அறிவுத்துறை அறிமுகம் கூட இல்லாம சினிமாவில் மட்டுமே உழன்று அதையே விவாதிச்சு ஏதோ அறிவு செயல்பாட்டில் இருக்கிறதா பாவனை செஞ்சு அப்படி வாழ்கிற ஒரு பாமர பெருங்கூட்டம் இங்க இருக்கு, இங்க தமிழ்நாட்டில் இருக்குது. அவர்களும் வெந்ததை தின்னு விதி வரும் வரைக்கும் இங்க வாழும். அவர்களுடைய பை காசு தான் நம்ம வங்கியை நிரப்புது. அப்படிங்கிறதுனால அவர்கள் மேல ஓரளவு கரிசனமும் எனக்கு உண்டு. எவ்வளவு அழகா சிந்திச்சிருக்காரு பாருங்க ஜெயமோகன். புல்லு வளருதேன்னு மாடு மகிழ்ச்சி தான் அடையணும். என்ன உதாரணம்? மஞ்சுமல் பாய்ஸ் எனக்கு எரிச்சலூட்டும் படமா இருந்துச்சு. எங்க எரிச்சல்? என்ன எரிச்சல்? ஏன்னா அது காட்டுவது புனைவு அல்ல. அதே மனநிலை தான் தென்னகம் முழுக்க சுற்றுலா இடங்களுக்கு வருகிற கேரளத்து பொறுக்கிகள்கிட்ட இருக்கு. கேரளத்து பொறுக்கிகள் என்ன வார்த்தை ஜெயமோகன் சார் இது? கேரள இளைஞர்களையும் கேரள மக்களையும் கேரளத்து பொறுக்கிகள்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்மளும் தான் எல்லா ஊருக்கும் போறோம், டூரிசம்க்கு போறோம், மூணாறு மாதிரி இடங்களுக்கு போறோம். ஏன் ஜெயமோகனுக்கு இவ்வளவு கோபம்? கேரளத்து பொறுக்கிகள்ங்கிறாரு. சுற்றுலா மையங்கள் மட்டுமல்ல, அடர்காடுகளுக்குள் கூட வந்து விடுவார்கள். குடி குடி குடி, அவ்வளவுதான். அடரா, கேரளத்துக்காரங்க தான் குடிக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க குடி பக்கமே போக மாட்டாங்கிறாரு நம்ம ஜெயமோகன் அண்ணன். அப்புறம் என்ன சொல்றாரு? வாந்தி எடுக்கிறது, சலம்புவது, விழுந்து கிடப்பது, அத்துமீறுவது, வேற எதுலையுமே ஆர்வம் இருக்காது. யாருக்கு? அந்த கேரள பொறுக்கிகள்னு சொல்றாரு இல்லையா, அவங்களுக்கு அடிப்படை அறிவு கிடையாது. ஆஹா, எப்பேற்பட்ட வார்த்தை! எந்த பொது நாகரிகமும் கிடையாது. அடடா, ஜெயமோகனுடைய கண்டுபிடிப்பு. குறைஞ்சது 10 தடவையாவது ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் பகுதிகளில் இந்த மலையாள குடிகார பொறுக்கிகள், ஜெயமோகன் சார் நல்லா எழுதுங்க சார், நீங்கெல்லாம் நல்லா எழுத்தாருன்னு நாங்கள் நம்பின்னு இருக்கிறோம். ஜெயமோகன் சார், என்ன சார் கேரள பொறுக்கின்றீங்க, மலையாள பொறுக்கின்றீங்க, மலையாள குடிகார பொறுக்கின்றீங்க? தமிழகத்துல டாஸ்மாக்லாம் மூடிட்டாங்களா சார்? யாரு குடிக்கிறதே இல்லையா ஜெயமோகன் சார்? நான் ஜெயமோகன் சார், நீங்க
மலையாள குடிகார பொறுக்கிகள் சாலையில அடிதடியில ஈடுபட்டிருக்கிறத பார்த்திருக்கிறேன். அவர்களோட வண்டிகளோட இருவரமும் வாந்தி வழிஞ்சிட்டு இருக்கும். ஐயோ துடைக்க போறார் ஜெயமோகன் பாவம். இந்த படத்துல காட்டப்படுறது போல குடிச்சு முடிச்ச புஷ்டிகளை தூக்கி வீசி உடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயம் இருந்தால் செங்கோட்டை குற்றாலம் சாலையிலோ கூடலூர் ஊட்டி சாலையிலோ சென்று பாருங்கள். வழிநடுக உடைந்த உடையாத புட்டிகளாகவே கிடக்கும். அதையே இந்த படத்துல பெருமையா காட்டுறாங்க. அப்படியா? பலமுறை இவர்களோட சண்டைக்கு சென்று இருக்கிறோம். ஒரு முறை வாகமன் புல்வெளியில் எங்களோட வந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரான செந்தில்குமார் அவர்கள் தூக்கி வீசிய புட்டிகளை அவரே அள்ளி பொறுக்கி சேர்த்து அகற்றினார். ஆண்டுக்கு 20 யானைகளாவது இந்த புட்டிகளால் கால் அழுகி இறக்கின்றன. கொதித்து போய் நான் அதை கண்டித்து எழுதிய யானை டாக்டர் மலையாளத்திலும் பல லட்சம் பிரதி விற்றிருக்கிறதா? அப்புறம் என்ன, நல்லா வித்துருச்சு இல்ல, இன்னும் பல லட்சம் இங்க விற்கும் இப்படி சொன்னதுனாலே. ஆனால் இந்த படத்தின் இயக்குனர் அதை வாசித்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏங்க டைரக்டர் சிதம்பரம் சார் கெஞ்சினார் பாருங்க, ஜெயமோகனுடைய யானை இதை வந்து வாசிங்க சார் நீங்க. இந்த மலையாள பொறுக்கிகளுக்கு, அதான் என்னங்க பொறுக்கினே இருக்கிறார் தலைவர், இந்த மலையாள பொறுக்கிகளுக்கு ஒரு வார்த்தை இன்னொரு மொழி தெரியாது. எல்லா கேள்விக்கும் மலையாளத்திலேயே பதில் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் மொழி பிறருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னும் தெனாவற்று தெரியும். இந்த படத்தில் தமிழக போலீஸ் அவர்களை நடத்தும் விதமும் உண்மையானது. அடி தவிர எதுவுமே இவர்களுக்கு புரிவதில்லை. கேரளத்தில் திருமண நிகழ்வுகளுக்கு செல்வதே பெரும் துன்பமாக ஆகிவிட்டிருக்கிறது. ஐயோ என்ன சொல்றீங்க? மலையாளிகளே இருவகை. அயல்நாட்டில் ரத்தம் சுண்ட உழைப்பவர்கள், அவர்களை சுரண்டி உள்நாட்டில் குடிப்பவர்கள். இந்த குடிகார கும்பல் எந்த கல்யாணத்திலும் வந்து விரியாட்டம் விடுகிறார்கள். மனப்பந்தலிலேயே வாந்தி எடுப்பவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். மணப்பந்தலில் மணமகனே வாந்தி எடுப்பதை கண்டிருக்கிறேன். அடாடாடா, இதெல்லாம் எங்க போய் எங்க பார்த்துருக்காருங்க. அப்படியே மணமகனுடைய வாயவே பார்ப்பார் போல இருக்கு, வாந்தி எடுக்கிறானா வாந்தி எடுக்கிறான்னு. நம்ம ஜெயமோகன் அவர் எடுத்திருக்கிற வாந்தி இது. குடியில் தமிழகம் கேரளம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லியாக வேண்டும். கேரளத்தில் உள்ள வேறுபாடு என்னவென்றால், கேரளம் போதை வெறியை அதன் எல்லா கிருமிகளையும் இயல்பானதாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறது. சட்டத்தை மதிக்கும் சாமானியனை மடையனாகவும் உறவாக்கரையாகவும் அது சித்தரிக்கிறது. கேரள கடற்கரைகளில் மாலை 7 மணிக்கு மேல் பெண்கள் மட்டுமல்ல, சாமானியர்களான ஆண்கள் கூட செல்ல முடியாது. அதை போலீஸே அறிவுறுத்துகிறது. கேரள சினிமா தொடர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்பதென்றாலே குடித்து சண்டை போட்டு இப்படியாகத்தான் இருக்கிறது. என்னென்னமோ சொல்றாருங்க, இப்படியே போயிட்டு இருக்குது. இதை படிக்கிறதுக்கே டயர்டாயிடுதுங்க. எனக்கு படிக்கிறதுக்கு டயர்டாயிடுது, போதை ஆயிடுது எனக்கு. இந்த இது அப்படியே கிருகிருன்னு வருது. இவர்கள் எடுக்கும் போதை வெறி சினிமாக்களை தமிழகத்தில் கொண்டாடுபவர்கள் அசடுகள் அல்லது அயோக்கியர்கள். மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படத்தையோ அல்லது கேரள படத்தையோ இங்க தமிழ்நாட்டில் கொண்டாடுறீங்கன்னா நீங்க போதை வெறி பிடிச்சவங்க அல்லது அசடுன்னு அர்த்தம். இல்லாட்டினா நீங்க எல்லாம் அயோக்கியர்கள்னு சொல்றாரு நம்ம ஜெயமோகன் அண்ணாச்சி. அது எந்த வகையான அறிவு பயிற்சியும் கலை அறிமுகமும் இல்லாத மாபெரும் மக்கள் திரளை நோக்கி நேரடியாக பேசுகிறது. அதற்கு கலைக்குரிய சுதந்திரம் அளிக்கப்படவே கூடாது. அறிவார்ந்த எதிர்ப்பை அளிக்க முடியாத எளிய மக்கள் திரளை அந்த கட்டின்மை சீரழித்து விடும் அப்படின்னு வீரபாண்டிய கட்டபொம்மன் ரேஞ்சுக்கு பொங்குகிறார் நம்முடைய எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள். இதே போதுங்க, இதை படிக்க படிக்க பயமா இருக்குது. மே மாதம் ஆபத்தானது. ஏன்? பீடி சிகரெட்டை காஞ்சிய தமிழக காடுகளுக்குள்ள வீசிவிட்டு செல்வார்கள். பொதுவாக கேரள காடுகள் காய்வதில்லை. இங்கே அப்படி அல்ல. பல ஏக்கர்கள் எரிந்து அழியும், பல்லாயிரம் உயிர்கள் சாகும். இவர்கள் கவலையே படுவதில்லை. யாரு? கேரளாக்காரன் மட்டும்தான் கவலைப்படலையா? நம்மலாம் கவலைப்படுறோமோ? ஐயோ இது மாதிரி ஆயிடுமென்ட்டு. நம்ம இங்கே யானைக்கு பின்னாடி வாழில் பட்டாசு வெடிச்ச கதையெல்லாம் நம்ம என்னத்தை சொல்றது? கேரளத்தை உள்ள ரிசார்ட்டுகளுக்கு செல்வது என்பது ஆபத்து. அடுத்தது பல வெளியே சொல்ல முடியாத அனுபவங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். என் நண்பர் ஒருவரோட மகளையும் மருமகனையும் தேனிலவுக்காக நானே அனுப்பி வச்சேன். ஏன் அப்புறம் அனுப்பி வச்சார் இவரு? அன்று இப்படி ஒரு கும்பல் வந்து செய்த அட்டூழியத்துல இருந்து அவர்கள் தப்பி ஓட வேண்டி இருந்துச்சு. நான் ஒரு சினிமாவுக்காக தங்கியிருந்த மானந்தவாடி ரிசார்ட்ல ஒரு வட இந்திய இணையரை இந்த கும்பல் தாக்கி பாலியல் பலாத்காரமே செய்ய முயன்றுச்சு. நான் அதுல தலையிட்டு எனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்து காப்பாற்ற இருந்தது. அங்க மேனேஜர் கூட இல்லை, 2 மலையாளம் கூட தெரியாத வங்காளி பையன்கள் மட்டும்தான். இப்படிலாம் சொல்றார். நம்ம புதுச்சேரி கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இவர் பெரிய ஒப்பாரி வச்சிருக்கிறார் என்ன. அதனால மஞ்சுமல் பாய்ஸ் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இதை கொடுத்துருக்கிறார் தலைவர், எங்க தலைவர் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள். ஜெயமோகன் சார் இவ்வளவு கோபமோ ஆவேசமோ வேண்டாம். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அநேகமா கேரள திரையுலகமும் உங்களை கதை விவாதத்துக்கும் வசனம் எழுதுவதற்கும் திரைக்கதை அமைப்பதற்கும் கூப்பிட்டா சந்தோஷமா போவீங்கல்ல? இல்ல கூப்பிடுவாங்க. இது மாதிரிலாம் எழுதிருக்கீங்கல்ல, கண்டிப்பா உங்களை கூப்பிடுவாங்க ஜெயமோகன் சார். மஞ்சுமல் பாய்ஸ் டீம் நீங்க பிரமாதமா படம் பண்ணிருக்கீங்க. அசத்துங்க பாருங்க, அசத்துங்க அசத்துங்க. என்னமோ கேரளத்து புரிக்கிகள் இறுக்கிகள்லாம் எழுதியிருக்கிறாரு, அதெல்லாம் மனசு மறந்துருங்க, மன்னிச்சிருங்க. ஜெயமோகன் சார்பா நான் வந்து கேரள மக்கள்கிட்ட சேட்டன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வணக்கம்.